அனைவருக்கும் வணக்கம். குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வெள்ளிக்கிழமை திடீரென்று தங்கத்தின் விலை குறைய ஆரம்பித்தது. ஏனென்றால் அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் ஆனது தன்னுடைய வட்டி விகிதத்தை இன்ஃப்ளேஷனை சரி செய்வதற்காக கூட்டும் என்று எதிர்பார்த்து அதன் அடிப்படையில் தங்கம் மார்க்கெட் ஏறியதன் பொருட்டு கிடைத்த லாபத்தை எடுப்பதற்காக உடனடியாக விற்க ஆரம்பித்தனர். அதன் பொருட்டு தங்கத்தின் விலை குறைய ஆரம்பித்தது. வெள்ளிக்கிழமை தங்கத்தின் விலை 39 ரூபாய் குறைந்து 7138 ரூபாய் 10 கிராம் என்ற அளவில் இருந்தது. ஆனால் இன்று தங்கத்தின் விலை சற்று உயர ஆரம்பித்துள்ளது. 0.15% தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்காது என்று தெரிந்தவுடன் தங்கத்தின் விலை சற்று இன்று உயர ஆரம்பித்துள்ளது. தங்கத்தின் விலை அதன் லாபத்தை எடுப்பதற்காக பலர் விற்பனை செய்ய ஆரம்பித்தாலும் பேஸ் வேல்யூ ஆனது 69,000 ரூபாய்க்கு கீழே இறங்குவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அதற்கு பின்னாலும் வாங்கியவர்கள் தங்கத்தை விற்க ஆரம்பித்தால் சப்போர்ட் ப்ரைஸ் ஆனது 66,000 வரை இருக்கலாம் என்று கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஆகவே தங்கத்தின் விலை இன்றைய நிலவரப்படி பார்த்தோமானால் தொடர்ந்து நிலையாக உயரும் என்று தெரிய வருவதாக பல நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன. யூபிஎல் நிறுவனமும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் இரண்டு நிறுவனங்களுமே 50 மற்றும் 50% என்ற சம அளவில் அவை நிதியினை ஒதுக்கி முக்கியமான ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஒன்றினை அவை தயார் செய்ய உள்ளன. இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அனைத்து வகையான இண்டஸ்ட்ரீஸுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலாக உள்ளது. ஆகவே இவற்றின் விற்பனை அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த இரு நிறுவனங்களின் விலை சற்று ஏற ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது. கௌதம் அதானி அவர்கள் முக்கியமான ஒரு நிறுவனம் அதானி என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தின் மீது அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்ற நிறுவனம் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் பல முறைகேடுகளை செய்துள்ளதாக கூறியதன் அடிப்படையில் சென்ற வருடம் இந்த அதானி என்டர்பிரைசஸ் மட்டுமில்லாமல் அதானி நிறுவனத்தைச் சேர்ந்த அனைத்து வகையான ஷேர்களும் விலை இறங்க ஆரம்பித்தன. ஆனால் தற்போது அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என்ற ஒரு அறிக்கை வெளிவந்தவுடன் அதன் ஷேர்கள் அதிகமாக ஏற ஆரம்பித்துள்ளன. அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் ஷேர் தற்போது ஏறும் முகத்தில் உள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து இது ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை பிஎஸ்சி S&P பெஞ்ச் மார்க்கில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதத்தில் இது பெஞ்ச் மார்க் S&P வகையில் சேர்க்கப்படும் என தெரிகிறது. ஆகவே இவ்வாறு சேர்க்கப்பட்டால் இதன் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தெரிகிறது. சென்ற வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தோமானால் நிஃப்டி 50 இவற்றின் ஏற்றம் இறக்கம் ஓரளவு சம அளவிலே இருந்தது. ஆனால் நிஃப்டி 50 ஸ்டாக்குகள் ஓரளவு ஏற்றம் கண்டன. அதே போன்று மிட்கேப் பங்குகளும் ஓரளவு விலை உயர்ந்தன. ஆனால் ஸ்மால் கேப் பங்குகள் அதிகமாக விலை உயர்ந்ததாக தெரியவில்லை. அதே போன்று நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதில் உள்ள நிறுவனங்களின் விலையும் சற்று ஏறியதாக தெரிகிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவருவதால் இதனை அடிப்படையாக கொண்டு மார்க்கெட் ஏறும் இறங்கும் என்று தெரிகிறது. இதுவரை ஏறிய மார்க்கெட் நிலவரத்தினை பயன்படுத்தி விற்பனை செய்ய உள்ள பங்குதாரர்கள் பெரும்பாலும் தங்களுடைய ஷேர்களை விற்பனை செய்து லாபத்தை எடுத்துவிட்டனர். புதிதாக தற்போது ஷேர்களை வாங்க ஆரம்பித்துள்ளனர். ஏனென்றால் ஜூன் 4ஆம் தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு அதிகமான சீட்டுகள் எண்ணிக்கை கிடைக்கும் பொழுது இந்த ஷேர்கள் அனைத்துமே அதிகமாக அன்று ஏறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் எதிர்பார்த்த 400 எண்கள் பிஜேபிக்கு சீட்டுகள் கிடைக்கவில்லையானால் ஷேர்கள் இறங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே நண்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரத்தினை உன்னிப்பாக கவனித்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய குளோபல் ஃபின்பாக்ஸ் யூடியூப் சேனல் செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.